ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ச்சியாய் ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுதான் செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையை உணர்த்தி காட்டி கொண்டிருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசியுங்கள். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் தொடர்ச்சியாய் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வெட்கம் அனுபவித்த இடத்தில், அந்த வசனத்தில் பாருங்கள், அதாவது நாம் வெட்கப்பட்ட எல்லா இடங்களிலும், வெட்கம் அனுபவித்த தேசங்களில் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல இடங்களில் நீங்கள் ஒரு தலைகுனிவுக்கு நேராய் கடந்து போயிருக்கலாம். தலை குனிந்த ஒரு நிலையில், நிமிர்ந்து நடக்க முடியாத நிலையில், தள்ளப்பட்ட நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாம் உங்களுக்கு நான் புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இந்த பாதை ஒருவேளை ஒரு தண்டனையாய் இருக்கலாம், தேவனுடைய சிட்சிக்கிற கரமாய் இருக்கலாம், அல்லது தேவன் உங்களை ஒரு பாடுகளுக்கு உட்படுத்தி உங்களை தன் மகிமையான திட்டத்திற்கு ஆயத்தப்படுத்துகிற காரியமாயிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்கள் தலைகுனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதான காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி தன் வார்த்தையின் மூலமாய் நமக்கு உணர்த்தி காட்டி கொண்டிருக்கிறார். ஏன் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை ஒரு நிந்தைக்கு நேராய் அனுமதிக்க வேண்டும்? ஏன் கர்த்தர் தன் ஜனங்களை ஒரு நெருக்கத்தின் வழியாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி பல கேள்விகள் நமக்குள் எழும்பிக் கொண்டிருக்கும். அதற்கான பதிலை தான் தொடர்ந்து நம்மோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு சுட்டி காட்டுகிற காரியத்தை பாருங்கள். தண்டிக்கப்பட்டு நிர்மூலமாகி போக வேண்டும் என்பதற்காகவோ, ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு நேராய் அவர்கள் போக வேண்டும் என்பதற்காகவோ, சாபமாகவும் சபிப்பாகவும் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை வாழ்க்கையில் அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு நீங்கள் கூனி குறுகி போயிருப்பது, அல்லது தலை கவிழ்ந்து நடந்து கொண்டிருப்பது, அல்லது நிந்தை அவமானங்கள் வழியாய் நடந்து கொண்டிருப்பது, கர்த்தர் உங்களை நிர்மூலமாக்கி போடுவதற்காக அல்ல. அப்படி அல்லவே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். தண்டிக்கப்பட அவசியமற்றவர்கள் தண்டிக்கப்பட அவசியம் அற்றவர்கள் என்று சொல்லி முதல் கூட்டத்தையும், கண்டிப்பா இவர்கள் தண்டிக்கப்படத்தான் வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த இரண்டு கூட்டத்தின் நடுவில் ஏதோ ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமற்றவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கே தெரியும், நிச்சயமாய் நான் இந்த தண்டனைக்கு ஏற்ற வந்தான், கர்த்தர் என்னை இந்த இடத்தில் தண்டிக்கத்தான் வேண்டும், இந்த தண்டனை எனக்கு நீதி உள்ளதுதான் என்று சொல்லியும் நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் விழுந்து போய் நிர்மூலமாகி போக வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அதை அனுமதிக்கவில்லை. அதற்கான பதிலை அவர் அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசியுங்கள். 11வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறத பாருங்க. நமக்குள்ள என்ன எழுமணும் கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார்? நமக்குள் என்ன எழும்ப வேண்டும்? வைராக்கியம் எழுமணுமா? ஒரு வைராக்கியம் எழுமணுமா?
பரீட்சையில் தோத்து போன பிள்ளைங்களுக்குள்ள என்ன எலும்புது? சோர்வு எலும்பும். ச்சே, அவன் படிக்கவே லாக்கில்லடா, நான் இனிமேல் படிக்கவே பயனற்றவன், அப்படி என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. அப்படி ஒரு கூட்டம் காணப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட கூட்டமாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்பவில்லை. மாறாக நமக்குள் என்ன எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வைராக்கியம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். இப்படி நிந்தை அவமானங்கள் வழியாய் கடந்து போகும் பொழுது, பிரச்சனைகள் வழியாய் கடந்து போகும் பொழுது, தோல்விகள், நிந்தைகள், பாடுகள், தண்டனைகள் இதன் மத்தியில் நடக்கும் பொழுது நீங்கள் இரண்டு விதமான கூட்டமாய் நீங்கள் மாற்றப்பட ஏது உண்டாகும். இந்த இரண்டு வகையான கூட்டத்தில் ஏதோ ஒரு கூட்டத்தில் நீங்கள் காணப்படுவீர்கள். ஒன்று, நிந்தனையினால், அவமானத்தினால் கூனி குறுகி போய் செயலற்ற ஒரு கூட்டமாய் நீங்கள் காணப்படுவீர்கள். இனி என் வாழ்க்கையில் நான் இதுக்கு முயற்சி எடுக்க போகிறதில்ல, நான் இப்படி அவமானப்படுத்தப்பட்டுட்டேன், இனிமேல் நான் இந்த இடத்துக்கு போக போகிறதில்ல, இனி நான் இந்த காரியத்தை செய்ய போகிறதில்லைன்னு சொல்லி செயலற்ற ஒரு நிலைக்கு நேராக நீங்கள் கடந்து போகிற ஒரு கூட்டமாக இருக்கலாம். அது ஒரு கூட்டம். மற்றும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட கூட்டம்னா, நான் எந்த இடத்துல விழுந்தேனோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டேனோ, எந்த இடத்துல அவமானத்தையும் நிந்தையும் சகித்தேனோ, அதே இடத்துல என் தலையை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி வைராக்கியம் கொண்டு எழும்புகிற மற்றும் ஒரு கூட்டம் இருக்கிறது. இரண்டு விதமான கூட்டம். முதல் ஆராதனையில் கூட இரண்டு விதமான சிறையிருப்பை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டார். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த தேவ செய்தியை கேட்கணும். அது நம்முடைய வலைத்தளத்தில் இருக்கிறது. முதல் ஆராதனையில் இரண்டு வகையான சிறையிருப்புகள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். தயவுசெய்து ஒவ்வொருவரும் இந்த வாரத்தில் ஒரு நேரத்தை ஒதுக்கி இரண்டாவது ஆராதனைக்கு வந்தவங்க தயவுசெய்து அந்த முதல் ஆராதனை செய்தியை கண்டிப்பாக கேளுங்க. அதே போல் முதல் ஆராதனைக்கு வருகிறவர்கள் இரண்டாவது ஆராதனையின் செய்தியை கண்டிப்பாக கேட்க வேண்டும். வாரத்தில் எவ்வளோ நேரம் நமக்கு கிடைக்குது, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அந்த தேவ செய்தியை கேட்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த இரண்டு விதமான கூட்டத்தில் ஏதோ ஒரு கூட்டத்தில் நீங்கள் காணப்படுவீங்க. ஒன்று, செயலற்ற ஒரு கூட்டமாக ஆயிடுவீங்க. தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து போராட்டம், தொடர்ந்து தோல்வி, எல்லா பக்கமும் நெருக்கம். இதை பார்த்து 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 ஜெபிக்க மனசு இருக்காது, கர்த்தருக்கென்று செயல்பட மனசு இருக்காது, அப்படியே மூலையில் போய் முடங்கிடுவீங்க. அது ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் என்ன தெரியுமா? நான் விடுவதா இல்லை, என் ஆண்டவருக்காக எப்படியாவது எழும்புவேன். அதை தான் அந்த வசனத்தில் வாசித்தோம். அப்படி அல்லவே அவர்களுக்குள் வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக. அவர்களுக்குள்ள கர்த்தர் எதை உண்டு பண்ண விரும்புகிறாரா? ஒரு வைராக்கியத்தை எழுப்ப விரும்புகிறாரா. அந்த வைராக்கியத்தை பெற்ற ஒரு கூட்டமாய்தான் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு கூட்டத்தை உணர்த்தி காட்டத்தக்கதான ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்திலிருந்து நமக்கு சுட்டி காட்ட இருக்கிறார். இந்த சம்பவமும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சிறையிருப்பில் இருந்த சமயத்தில் தான் நடைபெற்றது. அவர்கள் சிறையிருப்பில் இருந்த காலகட்டத்தில் தான் இந்த வாக்குத்தத்த வசனமும் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதை தான் நாம் வாசித்தோம். செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் அதை தான் நாம் வாசித்தோம். நீங்கள் வெட்கப்பட்ட எல்லா தேசங்களிலும் உங்களுக்கு புகழ்ச்சியையும் கீர்த்தியும் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் முன்னுரைத்தார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில், அவர்கள் வெட்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தரின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அந்த சம்பவத்தை உணர்த்தி காட்டுகிறார். 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனியனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். மொர்தெகாய் எனப்படும் யூதன் இருந்தான். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும். அவன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? என்ன கவனிச்சிங்களா இல்லையா? எந்த கோத்திரம்? பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன். ஆனால் அந்த பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன் அவன் யாரா இருக்கிறான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு? யூதன். அப்ப தேவ ஜனங்களுக்கு ஒரு தெளிவு நல்லா வேணும் அந்த இடத்துல. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களில் 12 கோத்திரம். அதில் யூதா கோத்திரம் என்பது ஒரு கோத்திரம்.
யூதர்கள் என்று சொன்னா அந்த யூதா கோத்திரத்தை குறிக்கிறது இல்லை. சரியா நிதானிக்கணும் வசனத்தை. யூதர்கள் என்று சொன்னா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க நினைக்க கூடாது. அப்ப எப்பொழுது இருந்து அவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்? இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் எப்பொழுது யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னா, அவர்கள் பாபிலோனுக்கும் மற்ற நாடுகளுக்கும் சிதறடிக்கப்பட்ட சமயத்தில் உலக ஜனங்கள் அவர்களை எப்படி அழைக்க ஆரம்பித்தார்கள்? யூதர்கள். அவன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படி அழைப்பாங்க? யூதர்கள் என்று அழைப்பார்கள். யூதா கோத்திரத்தார் என்று அழைக்க மாட்டாங்க, யூதர்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாய் அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டதற்கு இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு ஆதாரம். மொர்தெகாய் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு யூதன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த மொர்தெகாயை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் மிக முக்கியமாய் நமக்கு இந்த நாளிலே உணர்த்தி காட்ட இருக்கிறார். 6வது வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமிலிருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் யாரா இருந்தானா? நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்து யூதா தேசத்தில் இருக்கிறவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போனா, அப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருந்தது யாரு? எகோனியா. அப்போ உடனே ஒரு கேள்வி எழும்போம், யார் இந்த எகோனியா? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அந்த எகோனியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும். புரிந்து கொண்டிருப்பீங்க. யோயாக்கீமின் குமாரன் பேர் தான் என்னது? எகோனியா. அப்ப யோயாக்கீமை பாபிலோனிய ராஜா முதல்ல சிறைப்பிடித்து கொண்டு போனான். அப்ப சிறைப்பிடித்து கொண்டு போகும் பொழுது அந்த முதல் சிறைப்பிடித்தலில் பாபிலோனிய ராஜா புறப்பட்டு வந்து, நேபுகாத்நேச்சார் புறப்பட்டு வந்து யூதா ஜனங்களில் ஒரு கூட்டத்தை பிடித்து கொண்டு போறான். அப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருந்தது யோயாக்கீம். அந்த யோயாக்கீமோடு கூட ஒரு கூட்டத்தை பிடித்து கொண்டு போறாரு. அந்த கூட்டத்தில் தான் ரொம்ப முக்கியமானவர் யாரா இருந்தாரு? தானியேல். இதை கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். அப்ப இந்த யோயாக்கீமுக்கு அடுத்து ராஜாவாய் அவனுடைய குமாரன் வருகிறான். அவன் தான் யாரு? எகோனியா என்பதற்கு இன்னும் ஒரு பெயரும் இருக்கிறது, மற்றும் ஒரு பெயர் இருக்கிறது. வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் கண்டுபிடிக்கலாம். அது யோயாக்கீம் என்று சொல்லி நீங்கள் வசனத்தில் வாசிக்க முடியும். அப்ப எகோனியாவுக்கு இன்னும் மற்றும் ஒரு பேர் என்ன? யோயாக்கீம். சரி, அப்ப அந்த நேபுகாத்நேச்சார் முதல்ல படையெடுத்து வந்து ஒரு கூட்டத்தை பிடித்து கொண்டு போனா, அந்த கூட்டத்தில் போனவங்க தானியேல் மற்றும் மற்றவர்கள். 2வது முறை படையெடுத்து வந்து ஒரு கூட்டத்தை பிடித்து கொண்டு போறான். அப்ப ஆளுகை செய்து கொண்டிருந்தது எகோனியா. அந்த எகோனியாவோடு கூட யாரையும் பிடித்து கொண்டு வராங்க? மொர்தெகாயும் பிடித்து கொண்டு வராங்க. இப்ப நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப மொர்தெகாய் வந்து முதல்ல சிறைபிடிக்கப்பட்டவர் அல்ல. எப்பொழுது சிறைபிடிக்கப்பட்டவர்? 2வதா சிறைபிடிக்கப்பட்ட ஒரு கூட்டம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால்தான் அதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப முதல்ல சிறைபிடிக்கப்பட்ட கூட்டத்தை சேர்ந்தவர் இந்த மொர்தெகாய் அல்ல. 2வது ஒரு சிறையிருப்புக்கு ஒரு கூட்டம் போனது. அப்பொழுது போகும் பொழுது அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் யாராக இருந்தார்? மொர்தெகாய் எனப்பட்ட இந்த மனிதன் காணப்பட்டார். இப்பொழுது பாபிலோனிய நாட்களில் அவர் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார். இப்பொழுது நாம் வாசிக்கிற பகுதியோ பாபிலோனிய நாட்களில் நடைபெற்ற காரியங்கள் அல்ல. பாபிலோனிய சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்ட பின்பு அதன் பின்பாய் எழும்பின மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தின் சமயத்தில் நடைபெற்ற ஒரு காரியத்தை தான் அந்த எஸ்தரின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ வேதத்தை தியானிக்கும் பொழுது நிதானமாக வாசிக்கணும். வேகமாக வாசிட்டு போகக்கூடாது, வேகமாக வாசிக்கக்கூடாது. ரசித்து ருசித்து நிதானமாக தியானிக்கணும். நம்மளுக்கு ரொம்ப பிடித்த காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? வேகமாக நம்ம செய்வோமா? பிடித்த ஒரு உணவு சாப்பிட்றீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பொறுமையாக சாப்பிடுவீங்களே. சின்ன பிள்ளைங்களாம் நம்ம பார்க்க முடியும், ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பிள்ளைங்களாம் நம்ம பார்க்க முடியும். சிலதெல்லாம் வேகமாக சாப்பிட்டுட்டு மற்றவங்க வாயை முறைச்சி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சிலது பாருங்கள், எல்லார் வாயிலும் எச்சி வர வரலும் மெதுவாக நக்கிக்கிட்டே இருக்கும். அது மற்றதெல்லாம் பார்த்து நம்ம அப்படியே பார்க்கும், நம்ம வேகமாக தின்னுட்டுமே அப்படின்ட்டு. அப்போ வேதத்தை நல்லா ரசித்து ருசித்து வாசிக்க வேண்டும். சரி, அப்போ மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தின் நாட்களில் நடைபெற்ற சம்பவம் தான் இந்த எஸ்தரின் சம்பவம். சரி, இப்போ என்ன நடைபெற்றதா
ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார். எஸ்தரின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ராஜாவே சொல்லிட்டானா, ஆமான பார்க்குறவங்க எல்லாரும் என்ன பண்ணோம், வணங்கி என்ன பண்ணோம், நமஸ்கரிக்கணும். நமஸ்கரித்தல் என்று சொன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை யாருக்கு தரணும், ஆமானுக்கு தரணும்னு சொல்லி ராஜாவே கட்டளையிட்டான். மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தின் போது நடைபெற்ற ஒரு காரியம். ராஜாவாகிய அகாஸ்வேரு எனப்படுகிற ஒரு ராஜா எழும்பி அவன் என்ன செய்கிறான், ஒரு மனுஷன் அப்படியே உயர்த்துறான். அவனுடைய பெயரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆமான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு நடைபெற்ற ஒரு காரியத்தை பாருங்கள். 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி, அவன் பேர் என்னது, ஆமான் என்கிற யாரு, ஆமான் என்கிற ஆகாகியன். எல்லாரும் இணைந்து வாசிப்போமா அந்த வசனத்தை? ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, தெரியுமா? ஏன்னா அந்த இடத்துல தான் கர்த்தருடைய ஆவியானவர் மிக முக்கியமான ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். எஸ்தரின் புத்தகத்தை அத்தனை பேர் எடுத்துக்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்கள் கரங்களில் நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். செல்ஃபோனில் வேதத்தை வாசிக்க மாட்டீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். செல்ஃபோனில் வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வாட்ஸ்அப்புக்கு போயிடக்கூடாது. அதனால தான் வேதாகமத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது. வேதாகமத்தை தான் கரங்களில் எடுத்துகிட்டு வரணும், அதில் தான் வாசிக்கணும். 3வது அதிகாரத்தில் 1 வசனத்தை நம்ம அத்தனை பேரை இணைந்து வாசிப்போமா? வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மதத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை, அவன் பேர் என்னது, ஆகாகியன், அவன் அப்படி ரைஸ் பண்ணுறாராம் ராஜா. ஒரு ஆகாகியன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய மற்றும் ஒரு பெயர் தான் என்னன்னா ஆமான். ஆனால் அவன் எந்த வம்சத்திலிருந்து வந்தவன், ஆகாகியன். இப்போ இவனை உயர்த்தி ராஜா சொல்லிட்டானா, எல்லாரும் அவனை பார்த்தா தண்டனிட்டு வணங்கணும், அவனை வணங்காமல் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி ராஜாவே கட்டளை போட்டுட்டார். ஆனால் அங்கே அடிமைத்தனத்தில் இருந்த மொர்தகாய் யார் என்ற காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு முன்கூட்டியே சுட்டி காட்டினார். அடிமைத்தனத்தில் 2வது கூட்டத்தில் புறப்பட்டு வந்தவர் தான் யார், இந்த மொர்தகாய். இப்போ இந்த மொர்தகாய் என்ன செய்தாராம் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசியுங்கள். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஆனா மொர்தெகாய்க்குள்ள என்ன வந்துதான், ஒரு வைராக்கியம் வந்துதான். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, அப்படி அல்லவே, விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள், அப்படி அல்லவே. அவர்களுக்குள் எதை கொண்டு வருவதற்காக என்ன கொண்டு வரணும், ஒரு வைராக்கியம் வரணுமா. மொர்தெகாய்க்குள்ள எழும்புனது பாருங்க ஒரு வைராக்கியம். நான் எதுக்குடா இவனை நமஸ்கரிக்கணும், நான் எதுக்கு இவனை வணங்கணும்? ஏன்னா மொர்தெகாய்க்கு ஒரு ரகசியம் தெரியும். இவன் சாதாரண ஆமான் அல்ல. எப்படிப்பட்ட ஆமான், ஆகாகியனாகிய ஆமான். ஆகாகியன் என்று சொல்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் தன் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஆகாகியர்கள் யார் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. சாமுவேலின் முதல் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் அந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை. யாரு, எந்த ராஜா? அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக். அப்ப ஆகாக் அப்படின்னு சொல்லப்பட்டா அவன் எந்த கூட்டத்தை ஆளுகை செய்யறவன்? யாரு? அமலேக்கியர் ஆளுகை செய்யறவன். அப்ப இந்த ஆகாகியன் என்று சொல்லப்படுகிறவன், அப்ப அவங்க ஒரு புனை பெயரை கொடுப்பாங்க. இந்த ராஜானா நம்ம வரலாறுல நம்ம வாசித்திருக்கிறோம்ல, சில ராஜாக்கள், இவர் 1வது ராஜா 2வது ராஜா, ஆனால் பேரெல்லாம் ஒன்று தான் இருக்கும் இல்லை, பேர் ஒன்று தான் இருக்கும். நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க. அப்போ இந்த ஆகாகியன் அப்படின்னு சொல்லி அந்த பேர் வச்சுட்டாலும் அவன் யாருக்கு ராஜா? அமலேக்கியருக்கு ராஜா. அப்போ அமலேக்கியரை சேர்ந்த ஒரு மனிதன் தான் இந்த ஆமான். இந்த அமலேக்கியர் யார், அதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. ஏன் மொர்தெகாய் நான் அவனை வணங்க மாட்டேன்,
ஏன் அவனை நமஸ்கரிக்க மாட்டேன்னு சொன்னார்? அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. ஏன்னா அந்த அமலேக்கியன் யார்? யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால், கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால், தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். கர்த்தருடைய யுத்தம் நடைபெறும். இந்த அமலேக்கியனுடைய கை யாருக்கு விரோதமா இருக்கான்? யாருக்கு விரோதமா? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்கான். அப்ப இந்த அமலேக்கியன்னா யார் தெரியுமா? இந்த அமலேக்கியன்னா யாரு? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா போராடினவன் யாரு? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா போராடினவன் யாரு? தள்ளப்பட்ட தூதனாகிய சாத்தான். அப்படிதானே? இதெல்லாம் நீங்க வேதத்தில் நீங்க நன்றாக வாசித்து இருக்கிறீங்க. அப்ப தள்ளப்பட்ட தூதன் தான் அந்த கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா போராடுறேன். அந்த கூட்டத்திற்கு நேரடி தூதுவர்களா, அந்த சாத்தானுக்கு நேரடி தூதுவர்களா செயல்பட்டவங்க தான் யாரு? அமலேக்கியர். அந்த அமலேக்கியரின் ராஜா தான் யார்? ஆகாகியன். அந்த ஆகாகியரின் வம்சத்தில் வந்தவன் தான் யார்? இந்த ஆமான். அப்ப இந்த ஆமானை வணங்குறதும் ஒண்ணுதான், யாரை வணங்குறதும் ஒண்ணுதான், சாத்தானை வணங்குறதும் ஒண்ணுதான். அதனால இந்த அடிமையா இருந்த மொர்தெகாய்க்கு அப்படி எலுமிச்சு பாருங்க, அப்படி வைராக்கியம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், அப்படி அல்லவே, உன்னை செதறடித்தது நீ நிர்மூலமாகி போறதுக்காக இல்லை, நீ நாசமா போனன்றதுக்காக உன் வாழ்க்கையில நான் அதை அனுமதிக்கல. உனக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்பணும். யாரை பத்தி? என்னை பற்றி ஒரு பக்தி வைராக்கியம் எழும்பணும். உன் சொந்த தேசத்துல உனக்கு எழும்பாத அந்த வைராக்கியம் எந்த இடத்துல எழும்பணும்? அந்நிய தேசத்துல உனக்குள்ள எழும்பணும். என் ஜனங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் எழும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை அனுமதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற பாதை எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தண்டிக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் செய்யாதன்னு சொன்ன காரியத்தை நீங்கள் செஞ்சதுனால, அல்லது உங்கள் குடும்ப காரியத்தில் நீங்கள் செய்த தவறான அணுகுமுறைகள்னால இன்றைக்கு நீங்கள் ஒரு தண்டனையை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி காட்டி கொண்டிருப்பார். இன்றைக்கு நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க. அந்த சிறுமையின் நடுவில் ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்க, இது நான் செஞ்ச தவறு, இது நான் செஞ்ச பாவம், என் குடும்பத்தில் நான் செய்த அந்த ஒரு காரியத்தினால தான் இந்த தண்டனைக்கு நேரம் நான் கடந்து போகிறேன். இது நீங்கள் உணர்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா செய்ய விரும்புகிறாரு? அந்த சிறையிருப்பின் நடுவில் உங்களுக்குள் ஒரு ஆழமான மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருப்பார். நீங்கள் தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. அது கிறிஸ்து நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பாடுகளாக இருக்கும். கடந்த நாளில் கூட என்னுடைய பிள்ளைகள் ஒரு மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு போட்டு காட்டினாங்க. நான் ஏற்கனவே அந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன். ரிச்சர்ட் உம்கிராண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்காரன். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஜீவனுள்ள சாட்சியாக நிற்கிறார். அவர் இந்த ரிமோனியா தேசத்தில் இருந்த பொழுது அது கம்யூனிச நாடு. அந்த கம்யூனிச நாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பதற்கு அனுமதி இல்லை. ஆனால் அந்த இடத்தில் அவர்கள் கிறிஸ்துக்கென்று ஊழியத்தை செய்ததனால சிறைப்படுத்தப்பட்டாங்க. கணவன் மனைவி 2 பேரும் சிறைப்படுத்தப்பட்டாங்க. அதில் ரிச்சர்ட் உம்கிராண்டுக்கு ஒரு வினோதமான ஒரு தண்டனை கொடுப்பாங்க. அது எப்படிப்பட்ட தண்டனை? நிறைய தண்டனை கொடுத்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு தண்டனை என்ன தெரியுமா? வாயை திறந்துட்டு இருக்கணும். வாயை விரிவாக திறந்துருக்கணும். அதை கேட்கும்போது ரொம்ப அருவருப்பாக இருக்கும் நம்மளுக்கு. வாயை விரிவாக திறந்துட்டு இருக்கணும். வாயை மூடக்கூடாது. வாயை மூடினார்னா நல்ல பழுக்க காய்ச்சின கம்பினாலே அவர் குத்துவாங்க. வாயை மூடவே கூடாது, வாயை திறந்துட்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா கைதிகளையும் அழைத்து அவர் வாயில் துப்ப சொல்லுவாங்க. அந்த வாய் முழுவதும் அந்த உமிழ் நீர்னால நிறைந்த பின்பு அதை என்ன பண்ண ஒரு உம்கிராண்ட் துப்பக்கூடாது. என்ன பண்ணோம்? விழுங்கின பிற்பாடு திரும்ப வாயை திறக்கணும். திரும்ப அதே மாதிரி துப்புவானுங்க. இதுதான் அவருக்கு கிடைத்த ஒரு பல தண்டனைகள்ல இது ஒரு தண்டனை. அப்போ இந்த தண்டனை எதுக்காக? அவர் பாவம் செஞ்சதுனால இல்லை. யாருனால? கிறிஸ்துவின் நிமித்தம் அவருக்கு ஏற்பட்ட பாடுகள். அப்போ நம்ம வாழ்க்கையில 2ல் ஏதோ ஒன்று நடக்கும். கிறிஸ்து நிமித்தம் ஏற்படுகிற பாடுகள் நம்மை உருவாக்குவதற்காக, அவருடைய மகிமையான திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக கர்த்தர் அனுமதிக்கிற காரியமாக இருக்கலாம். அல்லது கர்த்தர் உங்களுக்கு சுட்டி காட்டுவார், என் மகனே, என் மகளே, இதை உன் குடும்பத்தில் நீ செஞ்சதுனால தானே இன்றைக்கு நீ இந்த காரியத்தை நீ அனுபவித்து கொண்டிருக்கிற. இந்த காரியத்தை நீ செய்ததுனால தானே மற்றவங்களுக்கு தெரியாமல் நீ செய்த, மற்றவங்களுக்கு தெரியாது நீ நினைச்ச, ஆனால் என் கண்களுக்கு தப்பி போகாது. நீ பார்த்துட்டியா? அதோடைய விளைவு தான் சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுறாருல. தண்டனையின் பாதையில் நீங்கள் நடந்து போகலாம். அல்லது உங்களை மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை ஒரு பாடுகளின் வழியாக நடத்தி கொண்டு போகலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே நீங்கள் கூனி குறுகி போவதற்காக அல்ல, உங்களுக்குள் வைராக்கியத்தை எழுப்புவதற்காக.
மொர்தெகாய்க்குள்ள வைராக்கியம் எழும்புனது பாருங்க. பயங்கரமான ஒரு வைராக்கியம் எழும்புனது. அந்த வைராக்கியம் சாதாரண ஒரு வைராக்கியம் இல்லை. மற்றவங்க பார்த்து கேட்டாங்களா? 4வது வசனத்தில் வாசியுங்கள். 3வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் நான் யூதன் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவிக்கிறானா? ஏன் மொர்தெகாய் இப்படி செய்யற? ராஜாவே சொல்லிட்டார்ல, நம்ம அடிமையா வந்திருக்கிறோம், அடிமையின் தேசத்துல அடிமைப்பட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ராஜா கட்டளையிட்டு இருக்கிறான், இந்த ஆமானை ஆகாகியான ஆமானை வணங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான். நீ ஏன் வணங்காம இப்படி ராஜாவுடைய கட்டளையை எதிர்த்து நடந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது மொர்தெகாய் மெல்ல சொன்னாரா, நான் யார் தெரியுமா? இந்த ஆகாகியன் இருக்கிறானே, இந்த ஆகாகியன் ஒரு சிங்காசனத்துக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறான். நான் யார் தெரியுமா? அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரை சேவித்து கொண்டிருக்கிறவன். ஹல்லேலூயா. அப்போ அவருக்குள்ள வைராக்கியம் எப்படி எழும்புது பாருங்க. நான் யூதன்டா அப்படின்னு சொல்கிறாரு. யூதனாகிய நானே இந்த சாத்தானின் கூட்டத்துக்கு முன்பாக தலை வணங்குறதா? முடியாது. அப்போ மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க? நீ அடிமையாக இருக்கிற, மறந்துட்டியா? அடிமைகளுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம், அதை மறந்துட்டியா? எது எப்படி இருந்தாலும் சரி, மொர்தெகாய்க்குள் எது பற்றி எரிய ஆரம்பிக்கிறது? கிறிஸ்துவை குறித்த பக்தி வைராக்கியம் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. இதை தான் கர்த்தர் உங்களுக்குள்ளே எழுப்புவதற்காக போராடி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு மூலையில் போய் முடங்கணுன்றதுக்காக கர்த்தர் எந்த காரியத்தை அனுமதிக்கலை. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை. உடனே மனைவி என்ன சொல்கிறாங்க? ஏன் தான் இந்த மனுஷனை கட்டிக்கிட்டனோ அதை சொல்கிறதுக்காக இல்லை. தனியாகவே இருந்திருக்கலாம்டா என் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதுக்காக இல்லை. அதன் நடுவில் நீங்கள் கர்த்தருக்கேற்ற பாத்திரங்களாய் உருவாக்கப்படுவதற்காகத்தான். நீங்கள் நினைக்கலாம், எதுக்கு எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கை? இந்த வாழ்க்கை இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி ஒரு பிள்ளைங்களை நான் பெற்று எடுத்துருக்கணுமா, இப்படி இருந்ததுக்கு எனக்கு பிள்ளைங்களே இல்லாமல் இருந்திருக்கலாமே. ஏன்னா உங்கள் பிள்ளைகளுடைய மூர்க்கத்தனம், உங்கள் பிள்ளைகளுடைய வெறித்தனம் உங்களுக்குள்ளே அவ்வளோ பெரிய மனவேதனையை கொண்டு இருக்கும். அது உங்களை கூனி குறுகி போக செய்து கொண்டிருக்கும். உங்களை மூலையில் போட்டு முடக்குவதற்காக கர்த்தர் இதை அனுமதிக்கவில்லை. உங்களுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். உங்களுக்குள்ள கர்த்தரின் மகிமையான திட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து போகிற ஆச்சரியமான காரியம் உங்களுக்குள் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் சகலத்தின் தனக்கு நேராக திருப்புறார். அந்த திருப்புகிற அந்த நேரம் நம்மளுக்கு கடினமாக தான் இருக்கும். கர்த்தர் நம்ம கோணலாக்கின காரியங்களை செவ்வைப்படுத்துவதற்காக திருப்புகிறார். அதை திருப்பும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கூட பாருங்களேன், யாருக்கும் கழுத்தில் சுளுக்கு பிடிச்சிருச்சு, எங்கேயோ சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னா சுளுக்கு வலிக்கிறவன் அப்படி சுளுக்கு வலிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டக்கன்னு சத்தெல்லாம் கேட்கத்தான் செய்யும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? நல்லா பார்க்கலாம், நல்லா தலையை திருப்பலாம். இப்படி தான் சுளுக்கு வலிக்கிறதுக்காக தான் கர்த்தர் பல சமயத்தில் சிதறடிக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நொடிந்து போகணுன்றதுக்காக இல்லை. உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்பணுமா, ஒரு மாற்றம் எழும்பணுமா? யோசித்து பாருங்களேன். நம்ம 2 கூட்டத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டினார். முதல்ல ஒரு கூட்டத்தை பார்த்தோம், தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமற்றவர்கள். அடுத்து கண்டிப்பாக தண்டனையை வாங்கித்தான் ஆகணும், அந்த ஒரு கூட்டத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் ஒரு கூட்டத்தை காட்டினார், 2 கூட்டத்தை. ஒரு கூட்டம் என்ன? பிரச்சனை நடுவில் மூலையில் போய் முடங்கி போயிடும். ஆனால் இன்னொரு கூட்டம் என்ன ஆகிடும்? வெகுண்டு எழும்பும். பிரச்சனை நடுவில் நான் வெகுண்டு எழுவேன், இன்னும் அதிகமாக ஜெபிப்பேன், இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன், இன்னும் கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிப்பேன்னு சொல்லி எழும்பி வருகிற ஒரு கூட்டம். ஆனால் இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆரம்பத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டினாரு. இவர் எந்த சமயத்தில் அடிமைத்தனத்துக்கு போனாரு? யாருனால் அடிமைப்படுத்தப்பட்டாரு? நெபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோனிய ராஜாவினால் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் அந்த சமயத்துலலாம் மூலையில் போய் முடங்கிட்டார். எதுவும் செயல்படாத ஒரு மனிதனாக இருந்தார். பாபிலோனிய சாம்ராஜ்யமே வீழ்த்தப்பட்டு விட்டது. அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தினது யார்? மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் வீழ்த்தி விட்டது. இப்போ மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் அடுத்தடுத்து ராஜாக்கள் வருகிறார்கள். அதில் வந்த ஒரு ராஜா தான் அகாஸ்வேரு. அப்போ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போய் எத்தனையோ வருஷங்கள் கடந்து போய்விட்டது. அப்போல்லாம் அமைதியாக இருந்த மனுஷனுக்குள்ள திடீர்னு என்ன வருது? அப்படி ஒரு எழுச்சி வருது பார்த்தீங்களா? பயங்கரமான எழுச்சி வருது. அப்போ மற்றவங்க கேட்டுருக்கலாம், இத்தனை நாள் ஒழுங்காக தானடா இருந்த,
அமைதியாக தானடா இருந்த, இப்போ என்னடா உனக்கு திடீர்னு ரோஷம் வந்துருச்சு கேட்டிருப்பாங்க. இத்தனை நாள் எனக்கு ரோஷம் இல்லை தான், ஆனால் இனிமேல் ரோஷம் அற்ற மனுஷனாக நான் ஓட போகிறதில்ல, என் ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்ப போகிறேன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நீங்கள் முடங்கி போன ஒரு கூட்டமாக இருக்கலாம், மொர்தெகாயை போல ஆரம்பத்தில் முடங்கி போன ஒரு கூட்டமாக இருக்கலாம். ஆனால் முடங்கி போன மனிதனாகவே மனுஷியாகவே உங்கள் ஓட்டத்தை ஓடி நீங்கள் முடிக்கக்கூடாது. உங்களுக்குள்ள மொர்தெகாய்க்குள் எழும்பின அதே எழுச்சி உங்களுக்குள் எழும்ப வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பாருங்கள், மீண்டும் வாசியுங்கள். 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார். ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன? அவங்க கேட்கறது அதுதானா? எதுக்குடா மீறி கொண்டு இருக்கிற? நீ மறந்துட்டியா? நீ அடிமை, நீ மறந்துட்டியா? உலகம் உங்களுக்குள்ள வேற ஒரு வேஷத்தை திணிக்கிறதுக்கு தான் போராடும். நீ அடிமை, மறந்துட்டியா? உன்னால செயல்பட முடியாது, நீ மறந்துட்டியா? நீ வீழ்த்தப்பட்டவன், மறந்து போயிட்டியா? நீ பாவத்தில் விழுந்து போன ஒரு மனிதன், நீ மறந்துட்டியா? அப்படின்னு தான் உலகம் உங்களை என்ன பண்ணும்? குற்றப்படுத்தி மூளையிலேயே முடங்க வைக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன தெரியுமா நமக்குள்ள எழுச்சி ஏற்படுத்துறாரு? நீ வீழ்த்தப்பட்டவன் தான், ஜெபிக்க மறந்தவன் தான், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணும்பொழுதே 10 முறை நீ கடிகாரத்தை பார்க்குறவன் தான், ஒரு அதிகாரத்தை நீ எடுத்து படிக்கும்போதே உனக்குள்ள 1000 கொட்டாய் வரும். உண்மைதான். வேதத்தை வாசிக்கணுமேன்றதுக்காக சங்கீதம் ஒன்று அவசரமாக எடுத்து வாசித்துக்கு ஓடுற ஆள் தான் நீ. எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அப்படியே நீ ஓட்டத்தை ஓடி முடிக்கக்கூடாது. நீ யாராக மாறணும்? உனக்குள்ளே என்ன எழும்பணும்? பக்தி வைராக்கியம் எழும்பணும். அதனால்தான் மொர்தெகாய்க்குள்ள அங்கே ஒரு உணர்வு வந்தது. நான் அடிமை தான் நீ நினைக்கிற, ஆனால் நான் அடிமையாக இருந்தாலும் நான் யார் தெரியுமா? நான் யார்? யூதன். உணர்வு ஏற்படுது. யூதன் என்று சொன்னால் என்ன? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், எங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். எப்படி சாத்தானுக்காக ஒரு கூட்டம், அமலேக்கின் கூட்டம் போராடுகிறதோ, எங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் போராடுகிற கூட்டம் என்று சொல்லி மொர்தெகாய் அந்த இடத்துல எழும்புகிறார். பாருங்க, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம். அடிக்கடி பாவத்தில் விழுந்து கொண்டு இருப்பீங்க. கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் கோவப்பட்டு என்ன பண்ணியிருப்பீங்க? மீண்டும் அந்த வார்த்தையை மீறி இருப்பீங்க. இனி குடும்பத்தில் நான் கோவப்பட மாட்டேன், இனி நான் எவ்வளோ சாந்தமாக இருக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் கணவன் கையை பிடிச்சி சொல்லியிருப்பீங்க, இல்லை மனைவி கையை பிடிச்சி சொல்லியிருப்பீங்க, இனிமேல் நீங்கள் பாருங்களேன் நான் எவ்வளோ நல்லா இருக்கிறேன் பாருங்கள், இனிமேல் நான் கோவமே பட மாட்டேன், இனிமேல் பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு வரவே வராது. அப்போ அவர் சொல்லுவார், மனசில் நினச்சிருப்பார் கணவன், கோவப்பட மாட்டேன், ஆனால் இப்போ நீ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு வர, இப்போயே நீ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு நினச்சிருப்பார். எது எப்படியோ பழசெல்லாம் அப்படியே போச்சு. ஆனால் பாபிலோனிய நாட்களில் இருந்த காரியமே அகாஸ்வேரின் நாட்களிலும் தொடர கர்த்தர் விரும்பவில்லை. முந்தின நாட்களில் நடைபெற்ற அதே காரியம் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும், தொடர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பவில்லை. உங்களுக்குள் என்ன எழும்ப வேண்டும்? வைராக்கியம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். மொர்தெகாய் தன்னிடத்தில் கேட்டவர்களுக்கு சொன்ன அந்த பதிலை மீண்டும் வாசிப்போம். 3வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். அதை யாருக்கு அறிவிக்கிறாங்களா? யாருக்கு? பார்க்கலாம் வைராக்கியம் எவ்வளவுதான் இருக்குதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இதோட விட மாட்டேயா, இதை யார்கிட்ட கொண்டு போய் சொல்லுவோம்? ஆகாகியனாகிய ஆமான்கிட்ட போய் சொல்லுவோம். ஆமான் அவன் யார் தெரியுமா? நீ போராடுறிய ஒரு சிங்காசனத்துக்கு விரோதமா, அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு சேவிக்கிறவரான் அவன். அப்போ ஆமானுக்கு கோபம் என்ன? வீறிட்டு எழும்புது. பாருங்க, யோசித்து பாருங்களேன். பாபிலோனிய சாம்ராஜ்யமே பல ஆண்டுகள் நடைபெற்றது. அதில் எத்தனையோ ராஜாக்கள் எழும்பி மரித்து போனார்கள். அப்போல்லாம் அமைதியாக இருந்த மொர்தெகாய் ரொம்ப லேட் பிக்கப். அவர் நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, ரொம்ப லேட் பிக்கப். ஆனால் ரொம்ப லேட் பிக்கப் தான், ஆனால் ஃபாஸ்டான பிக்கப். அந்த இடத்துல எடுத்தோடனே டாப் கீருக்கு போயிட்டார் அவர். இதுதான் கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது.
இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ காரியத்தில் வீழ்த்தப்பட்ட நிலையில் காணப்படலாம். பல சமயத்தில் உங்களுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். எதையும் செய்ய நான் திராணியற்ற மனுஷன், ஒரு நாள் ஜெபித்தா ஒரு வாரம் ஜெபிக்காமல் இருக்கிறேன். பல சமயத்தில் எத்தனையோ தீர்மானத்தை நான் எடுக்கிறேன், இது செய்ய மாட்டேன், இப்படி நடந்து கொள்வேன், இப்படி இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி நான் தீர்மானத்தை எடுக்கிறேன். ஆனால் எந்த தீர்மானத்திலும் நான் நிலைத்து நிற்கலை என்றெல்லாம் சொல்லி உங்களையே நீங்கள் குற்றப்படுத்தி கொண்டிருப்பீங்க. ஆனால் உங்களை மூளையில் முடங்கி போவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அழைக்கவில்லை. நீங்கள் மூளையில் முடங்கி போயிருந்தாலும், மூளையில் முடங்கிட்டியா, முடங்காத வேற ஒருத்தனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்படி கடந்து போகிறவர் இல்லை. மூளையில் முடங்கி போன நீ தான் எனக்கு வேணும்னு சொல்கிறார் கர்த்தர். என்னால் செயல்பட முடியாதுன்னு சொல்கிறல்ல, நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு வேணும். என்னால் எதையும் செய்ய தகுதி இல்லாண்டவரே, என்னால் லாய்க்கு இல்லாண்டவரேன்னு சொல்கிறல்ல, நீ தாண்டா எனக்கு வேணும் அப்படின்றார் கர்த்தர். தோத்து போகிறல்ல, ஒரு அடி வைக்கிறதுக்கு முன்னாடி 4 தடவை கீழே விழுவுறல, நீ தான் எனக்கு வேணும்னு சொல்கிறார் கர்த்தர். இன்றைக்கி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தோற்று போன உங்கள் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் தோற்று போனவங்களாக இருக்கலாம், ஜெப வாழ்க்கையில் தோற்று போனவங்களாக இருக்கலாம், பரிசுத்த வாழ்க்கையில் தோற்று போனவங்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களுக்குள் ஒரு எழுச்சியை கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், வீறு கொண்டெழுவீரேசு வீரரே, மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, ஹல்லேலூயா. யுத்த சிங்கமே, மீண்டுமா வீறு கொண்டு எழுவி, வீறு கொண்டெழுவீரேசு வீரரே, மாறு கொண்டு மன்னனின் செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, ஹல்லேலூயா. யுத்த சிங்கமே, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. நம்ம ஆண்டவருக்கு வேதத்தில் எத்தனையோ பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப விசேஷமான ஒரு பேர் என்ன தெரியுமா? யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கம். நம்ம ஆண்டவருக்கு பேர் என்ன? யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கம். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எதை கண்டு என்ன பண்ணாதான், அப்படி பின்னாடி போவாதான், பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு முன்னாடி போவோமா. அதுதானதான் சிங்கத்துக்கு இருக்கிற அந்த கம்பீரமா. அந்த சிங்கத்தில் யூதா கோத்திரத்தின் ராஜ சிங்கத்தை சேவிக்கிற நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? இப்போ நீங்களும் நானும் யாரு? பூனைக்குட்டியா சிங்கக்குட்டியா? நீங்களே சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. நீங்க என்ன குட்டி? பன்னிக்குட்டியா? இந்த பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லையா உங்கள்கிட்ட. என்ன குட்டி நீங்க? நல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீ சிங்கக்குட்டின்னு சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீ சிங்கக்குட்டி சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. நீ சிங்கக்குட்டி அப்படின்னுங்க. யூதா கோத்திரத்தின் ராஜ சிங்கம் நம்ம ஆண்டவர். அப்போ அவரை சேவிக்கிற நமக்குள்ள இந்த உலக காரியங்கள் பாடுகள்லாம் நம்மளை ஒரு மூலையில் கொண்டு போய் அப்படி முடக்கலாமா? முடக்கவே கூடாது. நம்மளை அவன் தொட்டானா நம்ம என்ன பண்ணோம்? எலும்பணும், வெகுண்டு எலும்பணும். தோற்று போன மொர்தெகாய்க்குள் இவ்வளோ ஒரு வைராக்கி எலும்புனா, இதை தான் கர்த்தருடைய ஆவியான சபையிடத்தில் எதிர்பார்க்குறார். இத்தனை நாள் செயல்படல. மொர்தெகாயை பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க? டே, இத்தனை வருஷம் அமைதியாக தானே இருந்தேன், இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தது, அப்படியே தெரியாமல் போயிட, சரி அவன் வரும்போது உள்ளே போயிடு, வணங்காத உள்ளே போயிடு. அதெல்லாம் இல்லை, எதிரில் தான் நான் நடந்து போவேன், எல்லாம் சல்யூட் அடிப்பான், நான் அடிக்காமல் தானே போவேன். அவனுக்கு தெரியணும் நான் அவனை வணங்க மாட்டேன்னு தெரியணும்னு சொல்லியே மொர்தெகாய் நடந்து போகிறேன். அப்போ இதை பார்க்கும்போது யாருக்கு பற்றி எரிதான்? ஆமானுக்கு பற்றி எரிதான். உங்களுக்குள் எழும்பும் எழுச்சி, உங்கள் ஜெப வாழ்க்கையில் ஏற்படும் எழுச்சி, உங்களுக்குள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து எழும்புகிற பக்தி வைராக்கியம், எந்த இடத்துல நீங்கள் வீழ்ந்து போனீங்களோ அந்த இடத்துல நான் மீண்டும் கர்த்தருக்காக சாட்சியாக நிற்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் ஏற்பட்டதுன்னா அது தேசங்களை அசைக்க ஆரம்பிக்கும். மொர்தெகாய் எழும்புகிறார். மொர்தெகாயுடைய எழுப்புதல்
சாதாரணமான ஒரு காரியம் இல்லை, சாதாரண ஒரு காரியம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த முக்கியமான பாத்திரத்தை குறித்து நம்மோடு கூட இடைப்படுகிறார். நீங்கள் கூட யோசித்திருப்பீங்க, இந்த வாரமும் தானியலை குறித்து தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. தானியலை குறித்து இன்னும் ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியமானது ஒன்று இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மொர்தெகாய் என்கிற இந்த பாத்திரம் அமைதியாக தளர்ந்து போய் எதையும் செய்ய லாக்கியற்ற ஒரு பாத்திரமாக அப்படியே போயிடுச்சு. ஆனால் திடீர்னு சொல்லி ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. இத்தனை நாள் நீங்கள் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், இத்தனை நாள் எத்தனையோ தீர்மானத்தில் தோற்று போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது அதுதான். நமக்குள்ள கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நெருக்கமோ பிரச்சனையோ அல்லது சரீரத்தில் ஏற்படுகிற பலகீனங்களோ, உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு பலகீனம் ஏற்படுது, அந்த பலகீனத்தை கர்த்தர் அனுமதிப்பதின் நோக்கம் என்ன? உங்களை மகிமையான பாத்திரமாய் உருவாக்குவதற்காகவோ அல்லது உங்களை சிட்சித்து உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவோ, ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அப்போ கர்த்தர் அதை அனுமதிக்கிறாருன்னா நமக்குள்ளே என்ன ஏற்படணும் தெரியுமா? ஆண்டவரே, என்னை நீங்கள் இந்த இடத்துல வைத்திருக்கிறீங்க, என்னை இந்த பாதையில் நடத்தி கொண்டு போகிறீங்க, இந்த அவமானத்தின் வழியாக நான் போகிறேன், இந்த இடத்துல நான் அவமானப்பட்டு அப்படியே நான் உமக்கு சாட்சியற்ற ஒரு மனுஷனாக போயிடக்கூடாது. இந்த இடத்துல தான் நான் யாராக மாறணும்? சாட்சியுள்ள மனிதனாக மாறணும். அப்போ மொர்தெகாய்க்குள்ளே அந்த ஆச்சரியமான எழுச்சி ஏற்பட்டு, கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? வீறு கொண்டேலுவீரே சுவீரரே, மாறு கொண்டு மன்னனே செல்கிறார், சீறி எழும் செங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவா, யூத சிங்கம் யுத்த சிங்கமே, ஹல்லேலூயா, யூத யுத்த சிங்கமே, ஏகோ வானிசி, ஏகோ வானிசி, ஏகோ வானிசி, ஏகோ வானிசி, ஏகோ வானிசியை, ஏகோ வானிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஹல்லேலூயா, எங்கள் வெற்றி கோடியே. இந்த மொர்தெகாய் ஒரு மனிதன் எழும்பிட்டா அதோடு கூட காரியங்கள் நிற்கிறது இல்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அந்த இடத்தில் இன்னும் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். மொர்தெகாயின் பெயர் தான் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இன்னும் ஒரு திரள் கூட்டத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. 4வது அதிகாரத்தில் வாசியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 3வது வசனத்தை வாசியுங்கள். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தாங்க. இந்த மொர்தெகாய்க்குள்ள மாத்திரம் இந்த வைராக்கியம் எழும்புல, இந்த செய்தி எங்கெல்லாம் போய் சேர்ந்ததோ, ஆமானுடைய சதி திட்டம் எந்த இடத்துலலாம் போய் சேர்ந்ததோ, அந்த சதி திட்டம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். எஸ்தரின் புத்தகத்தை பலமுறை நீங்கள் வாசித்திருக்கிறீங்க. இதே புத்தகத்திலிருந்து பலமுறை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். ஒருவேளை அந்த சரித்திரம் உங்களுக்கு சரியாக தெரியலன்னா வெறும் 10 அதிகாரம் தான், ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வாசித்துடலாம். வீட்டுக்கு போன பிற்பாடு வாசித்து பாருங்க. புதிதாய் வந்தவர்களுக்காக நான் சொல்கிறேன். அப்போ அந்த செய்தி போன எல்லா இடத்திலும் யூதர்களுக்குள்ள என்ன எழும்புதான்? ஒரு வைராக்கியம் என்பது விட்டுடக்கூடாது, இப்படியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. ஆனால் கவனித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இடிக்கப்பட்ட தேவாலயம், சுட்டெரிக்கப்பட்ட தேவாலயம், அடிமைத்தனத்தில் காணப்படுகிற தேவஜனங்கள், சொந்த தேசத்தை விட்டு வெகு தூரத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற தேவஜனங்கள், தட்டி எழுப்ப ஆசாரியன் இல்லை, புத்தி புகட்ட நியாயப்பிரமாணமும் அந்த இடத்தில் இல்லை. அவர்களை தட்டி எழுப்பி அவர்களுக்குள் வைராக்கியத்தை தூண்டுவதற்காக ஆசாரியர்கள் காணப்படவில்லை. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் எழுச்சி ஏற்படுத்துகிறார். பயங்கரமான எழுச்சி. அந்த எழுச்சி எப்படிப்பட்டது தெரியுமா? மொர்தெகாய் காட்டின அந்த வைராக்கியம் சாதாரண ஒரு வைராக்கியம் இல்லை. ஆமானை வணங்கி நமஸ்கரிப்பது இல்லை என்று சொல்லி அதோடு கூட விட்டுவிடலை.
மொர்தெகாய்க்குள் ஏற்பட்ட அந்த காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசியுங்கள். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. மொர்தெகாய் செய்த அந்த காரியத்தை பாருங்க. தன் வஸ்திரத்தை அப்படியே கிழிக்கிறாராம். ஆமான் செய்த அந்த சதி திட்டத்தை கேட்ட உடனே அப்படியே வஸ்திரத்தை கிழிக்கிறாராம். வஸ்திரத்தை மாத்திரம் அவர் கிழித்திருந்தார்னா அவருக்குள்ள மாமிசிக ரீதியான ஒரு வெறித்தனம் தான் ஏற்பட்டதுன்னு சொல்லி நம்ம நினைக்க முடியும். வஸ்திரத்தை மாத்திரம் கிழித்து விட்டு அவர் போயிருந்தாரா, எங்களையும் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமிசிக ரீதியாக சில பேருக்குள்ள ஒரு வைராக்கிய எலும்பு பார்த்துருக்கிறீங்களா? சில பேர் உங்களை அவமானப்படுத்திட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நானும் உனக்கு ஒரு நாள் வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் வஸ்திரத்தை மாத்திரம் தான் கிழிக்கிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு ஒரு தருணம் கிடைக்கும், அப்போ உன்னை விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சில மருமகள்லாம் அப்படி செய்வாங்க. மாமியார் போட்டு கொட்டை என்ன பண்ணுவாங்க, நாள் வரும் அப்போ பார்த்துக்கிறோம் உனக்கு. அது வைராக்கியம் இல்லை, அது கசப்புணர்ச்சி. குடும்பத்தில் இப்படி மற்றவங்கள உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே அல்லது அக்கா தங்கச்சிக்குள்ளே ஏதோ ஒரு காரியம், எனக்கு ஒரு தருணம் கிடைக்கும், உன் வீட்டு ஃபங்க்ஷனில் நான் அவமானப்படுத்தினால நான் இதுக்குன்னே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன் பாரு, உன்னை கூப்பிட்றேன் பாரு, அந்த இடத்துல எல்லாரையும் வா வா வான்னு கூப்பிட்டு போகிறேன், மேடை வரலாம், உடனே கண்டுக்காமல் போகிறேன் பாரு, அப்போ தான் உனக்கு எரியும் பாரு, அப்போ தெரியும் உனக்கு. இதெல்லாம் மாமிசிக ரீதியான வைராக்கியம். இதை கர்த்தர் எழுப்ப விரும்பலை. இதெல்லாம் உலகம் தான் உங்களுக்குள்ளே எழுப்போம். ஆனால் கர்த்தர் எழுப்புகிற வைராக்கியம் என்ன தெரியுமா? மொர்தெகாய் என்ன செய்தாராம்? தன் வஸ்திரத்தை கிழித்து விட்டு என்ன செய்தாராம்? மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி. எதை உடுத்திக் கொள்றாரு? ரெட்டை உடுத்திக் கொள்கிறார். அன்றைக்கு யூதருடைய வழக்கு அதுதான். தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்த போகிறார்கள் என்று சொன்னா இரட்டி என்கிற துக்க வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வாங்க. தங்களுடைய இயல்பான வஸ்திரத்தை கலைந்து போட்டுவிட்டு சணலினால் தரிக்கப்பட்ட அந்த இரட்டை உடுத்திக் கொள்வாங்க. அது எதை காட்டுது தெரியுமா? ஆண்டவரே, எங்கள்கிட்ட என்ன மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆண்டவரே, எங்கள்கிட்ட நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? இந்த பிரச்சனையின் நடுவில் எங்கள்கிட்ட என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? ஆண்டவரே, வெளியில் மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு முன்பாக அவங்க தேவ சமூகத்தில் போய் என்னதுமா ஜெபிக்கிறாங்க? எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்கள்கிட்ட என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? அதை தான் ரெட்டை உடுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற செபம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரும் இதை தான் எதிர்பார்க்கிறார். இந்த பிரச்சனை நடுவில் தேவ சமூகத்தில் போய் உங்கள் கரங்களோடு கூட உங்கள் இருதயத்தையும் ஏறெடுங்கள். உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். தேவ சமூகத்தில் நிதானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு எதை சுட்டி காட்டுறாரு, எதை உணர்த்தி காட்டுறார், எந்த காரியத்தை குறிப்பிட்டு காட்டுறார். இந்த காரணத்தினால தான் இது ஏற்பட்டது, இதனால தான் உன் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, இதனால தான் உன் சரீரத்தில் இது என்றெல்லாம் சொல்லி கர்த்தர் உணர்த்தி காட்டுவார். இன்னும் சில பேருக்கு என்ன சொல்வார்? இல்லை மகனே, இல்லை மகளே, இது உன் வாழ்க்கையில் நான் அனுமதிக்கிற பாடுகள், உன்னை உருவாக்குவதற்காக நான் அனுமதிக்கிற பாடுகள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை உணர்த்தி காட்டுகிறாரா? நிதானித்து பாருங்கள். அப்போ மொர்தெகாய் முதலில் தேவ சமூகத்தில் போய் தன் வஸ்திரத்தை கிழித்து எறிந்து விட்டு, ஆண்டவரே, என்னை மூடி கொண்டிருக்கிற ஒரு வஸ்திரம் ஒன்று இருக்கிறது, என்னை மூடிக்கொண்டு நான் யார் என்று சொல்லி உலகத்துக்கு என்னை காட்டி கொண்டிருக்கிற ஒரு வஸ்திரம் இருக்கு, அது எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் கிழிச்சு போடுறேன். நீங்கள் எதிர்பார்க்கிற இரட்டை நான் உடுத்திக் கொள்கிறேன். அது எதை காட்டுது தான்? ஆண்டவரே, நான் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், என் பார்வைக்கு எல்லாம் சரியாக தெரியுது, இது சரி, நான் பார்த்தது சரி, பேசுனது சரி, பழகுனது சரி, என் குடும்பத்தில் நடந்து கொண்டது சரின்னு சொல்லி எல்லாத்தையும் நியாயப்படுத்துகிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா உங்கள் சமூகத்துக்கு நான் வரவில்லை. என் வஸ்திரத்தை கிழித்து எறிகிறேன் ஆண்டவரே, என்னை மூடிக்கொண்டிருக்கிற காரியங்களை கிழித்து எறிகிறேன் ஆண்டவரே, இரட்டை உடுத்தி கொண்டே நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற மாற்றத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி மொர்தெகாய் அந்த இடத்துல அர்ப்பணித்த உடனே தான் அந்த ராஜ்யமே அசைது. பாருங்க, அசைது. கர்த்தர் எப்படி அசைத்தார் தெரியுமா? இந்த மொர்தெகாயை கொண்டு கர்த்தர் செய்த அந்த அசைவை பாருங்க. அப்படி அல்லவே விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன், அப்படி அல்லவே அவர்களுக்குள் வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக. மொர்தெகாய்க்குள் எழும்பின அந்த வைராக்கியம் எங்க பற்றி பிடித்தது பாருங்க. வாசியுங்கள். 4வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசியுங்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்லச் சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. எஸ்தருக்கு சொல்லி அனுப்புறாராம். எஸ்தரும் யூத குலத்தை சேர்ந்தவள் தான், ஆனால்
என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே எஸ்தருக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா அந்த அம்மா ஹாயாக அரண்மனையில் இருக்கிறாங்க. ஏன்னா 3 வேளை சாப்பாடு நல்லா கிடைக்குது, பாதுகாத்துக்கொள்ள அரண்மனையில் எத்தனையோ பணிவிடைக்காரர்கள். ஏன்னா இளவரசியில், அதனால் அந்த அம்மாவுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியல. நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, இசை வாசிக்கிறது, கேட்கறது, முடிஞ்சு அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது. இதுதான் யாருடைய வேலை? எஸ்தருடைய வேலை. இப்படியே தான் போயிட்டு இருந்தான். ஆனால் மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறாரா, மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ அரண்மனையில் இருக்கிறதுனால தப்பிச்சுவேன்னு நினைக்கிறியா? வெளியில் என்ன நடைபெறுதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடைபெறுதுன்னு உனக்கு தெரியுமா? கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார். வெளியில் என்ன நடைபெறுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெருப்பிரசனத்து வாங்கன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் போவாங்க, பார்த்துக்கலாம், நம்ம இந்த பக்கம் போவோம் அப்படின்னு ஓடிடுறது. இசை கேட்க போயிடுறது சில பேர் இளைப்பாற போயிடுறது. ஆனால் அந்த மொர்தெகாய் எஸ்தரை அசைக்கிறார். அந்த இடத்துல அரண்மனையில் இருக்கிற எஸ்தரை அசைக்கிறார். மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க அரண்மனையில் நீ இருக்கிறதுனால தப்பித்துக்கொள்வேன் நீ நினைக்கிறியா? உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமான்னு சொல்லி அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். எஸ்தரே, உனக்கு ஒரு ரகசியத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கு நீ செயல்படாமல் இருக்கிறதுனால யூதர்களாகி எங்களை யாரும் தப்பிக்க மாட்டாங்க நீ நினைக்காத. யாரை கொண்டு வேணாலும் கர்த்தர் எங்களை தப்பிப்பார். எப்படி வேணாலும் கர்த்தர் எங்களை தப்பிப்பார். எப்படி வேணாலும் எங்கள் சிறை இருப்ப எங்கள் ஆண்டவர் திருப்புவார். அந்த வாக்கு தத்துவத்தின் மீது அந்த மனிதனுக்கு இருந்த அந்த ஆழமான விசுவாசத்தை பாருங்க. எங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, வாக்கு தத்தம் பண்ணின எங்கள் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எங்க சிறை இருப்ப திருப்பவர் யாரா இருக்கிறார்? சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உன்னை கொண்டு தான் திருப்புவார் நீ நினைக்காத. நீ அமைதியா இருந்தினா வேற யாரை கொண்டு வேணாலும் எங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? திருப்புவார். ஆனால் ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கோ, நீ பேசாமல் இருந்தினா நீ குற்றவாளியாக மாற்றப்படுவேன். தூங்கி கொண்டிருந்த எஸ்தருக்குள் ஒரு எழுச்சி. தொடர்ந்து வாசித்து பாருங்க. எஸ்தர் சொல்கிறார், நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜாவின் கட்டளையின் மீறி அந்த இடத்தில் புறப்பட்டு போனதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மொர்தெகாய்க்குள்ளே எழும்பின அந்த வைராக்கியம் அந்த தேசத்தையே அசைத்தது. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்குள்ள வைராக்கியம் எழும்புதுன்னா, குடும்ப தலைவனே, குடும்ப தலைவியே, பிள்ளைகளே, உங்களுக்குள்ள வைராக்கியம் எழும்புனது என்றால் அது உங்கள் குடும்பத்தில் பற்றி பிடிக்கும். நீங்கள் நினைக்கலாம், நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், எங்கள் அப்பா அந்த பக்கத்தில் வேற ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறேன். அல்லது கணவன் சொல்லலாம், நான் கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்து கொண்டு இருக்கிறேன், நான் வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் என் மனைவியோ இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ, நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம், ஆனால் என் பிள்ளைங்களாம் பாருங்கள் ஊதாரித்தனமாக இருக்கிறாங்க, கர்த்தர் தெய்வ பயமே இல்லாமல் துணிகரமான பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அல்லது பிள்ளைகள் நினைக்கலாம், நாங்களாம் அந்த வாலிப நாட்கள்லேயே கர்த்தரை தேடுறோம், ஆனால் எங்கள் தாய் தகப்பன் கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மொர்தெகாயாய் நீ எழும்புவாய் என்று சொன்னார். என் மகனே, என் மகளே, நீ எழும்புவாய் என்று சொன்னார். உனக்குள் கர்த்தர் எதிர்பார்க்கிற வைராக்கியம் எழும்பும் என்று சொன்னார். அந்த வைராக்கியத்தின் தீ உன்னோடு கூட நின்று போவது இல்லை, உன்னை சேர்ந்தவர்களையும் பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படி தான் பற்றி பிடித்தது. மொர்தெகாய்க்குள்ளேருந்து அப்படியே அந்த வைராக்கியம் எஸ்தருக்குள்ளே போக, எஸ்தருக்குள்ளேருந்து மற்றவர்களில் போக, அப்படியே தீயாய் எழும்பி அந்த இடத்தில் அந்த தேசத்தை அப்படியே அசைத்தது பாருங்க. அதனால தான் அந்த வசனத்தில் வாசித்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல 2 பதிலை சொன்னார் நமக்கு. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. 2 பதில சொல்றாரு. ஒன்று, என் ஜனங்களுக்குள்ள எதை எழுப்பணும்? வைராக்கியத்தை எழுப்பணும். அடுத்து, என் ஜனங்களுடைய தவறுதல்னால புறஜாதிகளுக்கு நான் எதை கொண்டு வரணும்? ரட்சிப்பு கொண்டு வரணும். அப்ப தேவ ஜனங்களுடைய தடுமாற்றம் யாருக்குள்ள ரட்சிப்பு கொண்டு வந்தது? புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கொண்டு வந்தது. இதை நீங்கள் மொட்டையை கேட்டிங்கன்னா, ஆஹா தப்பு செய்யலாம் போல இருக்கே அப்படின்னு தான் போவீங்க. போன வாரத்து தேவ செய்தி நல்லா கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தொடர்ச்சி நல்லா புரியும், அந்த தொடர்ச்சி புரியும். அப்போ நம்முடைய தவறுதல், தேவ ஜனங்களுடைய தடுமாற்றம், தள்ளாட்டம் யாருக்கு ரட்சிப்பு கொண்டு வருதான்? புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கொண்டு வரலாம். எப்படி ரட்சிப்பு கொண்டு வந்தது பாருங்க. நம்ம வசனத்தை இணைத்து வாசிக்க போகிறோம். வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தரின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில்
3வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை வாசித்து விட்டு அந்த வசனத்தை தொடர்ச்சியாக நம்ம வாசிக்க போறோம். நல்லா கவனித்து கேளுங்க. 8வது அதிகாரத்தில் இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? யூதர்களுக்கு என்ன உண்டாயிற்றா? நம்ம அனைவரும் இணைந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. ஏன்னா கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும்போது எப்படி நடக்குன்றது எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 8வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை அத்தனை பேரும் இணைந்து வாசிக்கலாம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எந்த இடத்துல? அடிமைப்பட்ட இடத்துல, வெட்கப்பட்ட இடத்துல, தலைகுனிந்த இடத்துல கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு எதை உண்டாக்கினாராம்? வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் களிப்பையும் கனத்தையும் உண்டாக்கினாராம். இப்பொழுது செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிங்க. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். ஒப்பிட்டு வாசித்து பாருங்க. யூதர்களுக்கு இவ்விதமா என்ன உண்டாயிற்று? வெளிச்சமும் கனமும் களிப்பும் உண்டாயிற்று. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை என்னது? உங்களை நான் என்ன பண்ணுவேன்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல உங்களுக்கு கீர்த்தியை உண்டு பண்ணுவேன், புகழ்ச்சியை உண்டு பண்ணுவேன். இது முதல் பகுதி. கர்த்தர் அதை உணர்த்தி காட்டுறார். இப்போ இன்னும் 2 வசனத்தை இணைத்து வாசிக்க போகிறோம். ஏன்னா ரோமர்கள் எழுதின நிருபத்தில் 2 காரியத்தை கர்த்தர் நமக்கு உணர்த்தி காட்டினார். அப்படி அல்லவே அவர்களுக்குள் எதை உண்டு பண்ணுவதற்காக? வைராக்கியத்தை எழுப்புவதற்கு. அந்த வைராக்கியத்தை எழுப்பும் போது தான் சிறையிருப்பு திருப்பப்படுது. அப்போ யூதர்களுக்கு என்ன ஏற்படுகிறது? புகழ்ச்சியும் கனமும் களிப்பும் வெளிச்சமும் உண்டாகிறது என்று சொல்லி நம்ம வாசித்தோம். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்தில் தேசங்களில் 127 தேசங்களில் சிதறடிக்கப்பட்டாங்க. எஸ்தரின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்க. அந்த எல்லா தேசத்திலும் யூதர்களுக்கு என்ன உண்டாகிறது? மகிழ்ச்சி, களிப்பு உண்டாகும். இப்போ யூதர்களுக்கு மாத்திரம் அந்த களிப்பு அப்படியே நின்றுச்சுன்னா வாக்கு தத்துவத்தில் ஒரு பகுதி தான் நிறைவேறினதுன்னு அர்த்தம். ஏன்னா அதை தொடர்ந்து இன்னும் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். எஸ்தரின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை முதலில் நாம் வாசிக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 17வது வசனத்தை வாசியுங்கள். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிற்று. இதுதான் அந்த 19வது வசனம் 3:19. உங்களுக்கு நான் எதை உண்டு பண்ணுவேன்? புகழ்ச்சியையும் கீர்த்தியும் உண்டு பண்ணுவேன். தொடர்ந்து வாசிங்க. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். அநேகர் என்னவா மாறிட்டாங்களா? நானும் யூதனா மாறிடுறேன் மாறிட்டாங்களாம். 127 தேசத்தில் எத்தனை பேர் அன்றைக்கி மாறினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார் செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை இப்போ வாசிங்க. இந்த 2 வசனத்துக்கு வித்தியாசத்தை பாருங்க. 20வது வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை பாருங்க. முதல்ல உங்களுக்குள்ள நான் கனத்தை உண்டு பண்ணுவேன், உங்களுக்குள்ள மகிழ்ச்சி உண்டு பண்ணுவேன். அது முதல் பகுதி. அதான் அந்த 19வது வசனம். 2வது என்னன்னா அதோடு நிற்கல. உங்களை நான் யாரை மாற்றுவேன்? கீர்த்தியும் புகழ்ச்சியை மாற்றுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை பிளஸ் பண்ணுவேன். அடுத்து நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? உங்களையே ஆசீர்வாதமாக மாற்றுவேன். கர்த்தர் தான் வாக்கு பண்ணுறார். ஐ பிளஸ் யூ ஃபர்ஸ்ட் அப்படின்றார் கர்த்தர். ஐ பிளஸ் யூ அப்படின்றது. அடுத்தது என்னன்னா ஐ மேக் யூ as a blessing அப்படின்றது 2வது. நீயே பிளஸ்ஸிங்காக மாறிடுவே அப்படின்றார் கர்த்தர். சில பேர் நம்ம சொல்லுவோம்ல, இவங்க எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் சொல்கிறீங்களே. அப்போ கர்த்தர் அதுதான் சொல்கிறார். சபிக்கப்பட்ட உங்களை, நிந்திக்கப்பட்ட உங்களை, அவமானத்துக்கு நேராக நடத்தப்பட்ட உங்களை தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன்னு சொல்கிறேன், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், உங்கள் வஸ்திரத்தை கிழித்து இரட்டை உடுத்தி கொள்ளுங்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்து ரீதியாக இந்த காரியத்தை செய்தார்கள். இவைகளெல்லாம் நமக்குள்
ஆவிக்குரிய ரீதியாய் செய்யப்பட வேண்டிய காரியங்கள். ஆண்டவரே, என்னை மூடிக்கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நான் கிழித்தெறிகிறேன். நீங்கள் சொல்லுகிற காரியத்தை நான் உடுத்தி கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நீங்கள் என்னிடத்தில் என்ன சொல்கிறீங்க? தாழ்மையை தரித்துக்கொள்ள சொல்கிறீங்க, அன்பை தரித்துக்கொள்ள சொல்கிறீங்க, மன்னிப்பை தரித்துக்கொள்ள சொல்கிறீங்க, விட்டு கொடுக்க சொல்கிறீங்க, உங்களுடைய தெய்வீக சுபாவத்தை என் வாழ்க்கையில் பிரதிபலிக்க சொல்கிறீங்க. அதை நான் தரித்து கொள்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறவர் விழுந்து போகும்படிக்கு அல்ல, உங்களுக்குள் வைராக்கியத்தை எழுப்பி உங்கள் மூலமாய் தேவ ஜனங்களின் தவறுதலின் மூலமாய் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. அன்றைக்கு பாருங்கள், புறஜாதிகளுக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பு. எத்தனையோ பேர் யூத மார்க்கத்தில் வந்து அமைகிறார்கள். தேவ ஜனங்களின் தவறுதல் அவர்களுக்கு என்னவாய் முடிந்தது? ரட்சிப்பாய் முடிந்தது. பாருங்கள், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கோணலான காரியங்களை கர்த்தர் செவ்வை பண்ணுகிறார். தேவன் எதிர்பார்க்கிற மாற்றத்துக்கு நேராய் அதிவேகமாய் திரும்புவீர்கள் என்று சொன்னார். தேவனும் உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பி மகிமைப்படுவார். நாம் எழுந்து இந்த தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம்.